السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாரிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாரிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாரிப்பானாக. ரமலானுடைய இனி வரக்கூடிய நாட்கள் அவற்றை சிஹத்தோடும் சலாமத்தோடும் உடல் ஆஃபியத்தோடும் அமல்களால் அழகுபடுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாரிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ரமலானை பெற்றுக்கொள்வது என்பது அவனுடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான் என்று அர்த்தம். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலானை பெற்றுக்கொள்கிறான் என்றால் அவனுடைய ஆயுளில் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்திருக்கிறான் என்று அர்த்தம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். தல்ஹத் பின் உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். எங்கள் காலத்தில் 2 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து ஷஹீதானார். இன்னொருவர் அவருக்கு பிறகு வாழ்ந்து மறைந்தார். ஒரு நாள் நான் இரவு கனவு ஒன்று கண்டு கொண்டிருந்தேன். சுவனத்தின் வாசலை இந்த 2 பேரும் தட்டி கொண்டிருந்தார்கள். சுவனத்தினுடைய ஹாசின், காவலாளி, கதவை திறந்து முதலில் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து ஷஹீதாக இருக்கக்கூடிய முஜாஹிதை உள்ளே அழைப்பதற்கு பதிலாக அவருக்கு பிறகு வாழ்ந்து மறைந்த இந்த இன்னொரு சஹாபியை சொர்க்கத்திற்கு உள்ளே அழைத்து சென்றார். இந்த காட்சி எனக்கு ரொம்ப வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. நான் மறுநாள் காலை சுபுஹ் தொழுகைக்கு சென்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வந்திருந்தார்கள். நாங்கள் சஹாபாக்களிடத்திலே இந்த ஆச்சரியமான செய்தியை சொன்னேன். என்னை போன்றே அவர்களும் ரொம்ப வியப்புற்றார்கள். ஆமாம், உண்மைதானே, நீங்கள் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து ஷஹீதாக இருக்கக்கூடிய முஜாஹிதுகள், அவர்களுக்குத்தான் சுவனத்திற்கு உள்ளே நுழைவதற்கு ப்ரெஃபரன்ஸ், முன்னுரிமை தர வேண்டும்.
அதற்கு பதிலாக அவருக்கு பிறகு வாழ்ந்து மறைந்திருக்கிற அவரோடு இஸ்லாத்திற்கு வந்த ஒருவரை அந்த சுவனத்தின் காவலாளி சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து சென்றார். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். அழைத்து என்ன அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் இந்த செய்தியை சொன்னோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த முஜாஹிதை விடவும் அவருக்கு பிறகு வாழ்ந்து மறைந்த மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ரமலானை பெற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ரமலானை பெற்றிருக்கிறார். அதனால் அவருக்கு சுவனத்திற்கு உள்ளே முதலில் செல்வதற்கு அவர் தகுதி பெறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய வாழ்நாளில் நாம் ஒரு ரமலானை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் சுவனத்திற்கு தகுதியானவர்கள் என்று அர்த்தம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த நசீபை நமக்கு தந்துள் பாலிப்பானாக. சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து ஷஹீதாக இருக்கக்கூடிய அந்த முஜாஹிதுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ரமலானை பெற்றுக்கொண்டிருக்கிற இன்னொருவருக்கும் இடையிலே அந்தஸ்திலே எவ்வளவு வேறுபாடு தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தொலைவு தூரம் இருக்கிறதோ அந்த வேறுபாடு அந்தஸ்திலே இருக்கிறது என்று சொன்னார். எனவே ரமலானுடைய மாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் மற்ற மாதங்களை போல நாம் ரமலானை ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. ரமலானுடைய கடைசி 10 நாட்களை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் ரமலானில் நமக்கு தெரியாமல் மிக வேகமாக ஓடிவிட்டிருக்கிற அந்த 20 நாட்களை போலத்தான் இதுவும் என்று நாம் கருதிவிடக்கூடாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம்மை நல்லவர்களாக மாறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். 11 மாதங்கள் நாம் எவ்வளவு போராடினாலும், நாம் நல்லவர்களாக நம்ம ரொம்ப ட்ரை பண்ணாலும் சைத்தான் நம்மளை விடாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளை கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய ஆசாபாசங்களை சின்ன பின்னமாக சிதைத்து கொண்டே இருக்கும். நாம் ஹலாலான சம்பாத்தியம்தான் வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது. யாருக்காவது உதவி செய்யலாம் என்று சொன்னால், ஏன்பா உனக்கு இந்த வேலை, சம்பாதிச்ச காசு புள்ள கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ ஓட்டாண்டி ஆயிடுவே என்று சைத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பான். நாம் நல்லவனாக மாறுவதற்கு இந்த உலகம் நம்மை ஒருபோதும் அனுமதிக்காது. நாம் நல்லவற்றை பார்க்க வேண்டும் என்று விரும்புவோம். நம்முடைய செல்போன் அதற்கு அனுமதிக்காது. நம்முடைய சோஷியல் மீடியா அதற்கு அனுமதிக்காது. நாம் ஒரு கருவியை கையில் வச்சுக்கிட்டு நான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே குறுக்கால வேறொரு விஷயம் உள்ள வந்து நிற்கும். நம்ம பார்க்கக்கூடாத ஒரு செய்தி நம்முடைய கண்ணுக்குள்ளே வந்து விழுந்து விடும். நல்ல விஷயங்களை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நம்முடைய காதுகளுக்கு நாம் உத்தரவு போடுகிற பொழுது, கட்டுப்படுத்துகிற பொழுது, நல்ல விஷயங்கள் அல்லாதவையும் நம்முடைய காதுகளுக்குள்ளே வந்து விழுந்துவிடும். நல்ல இடங்களுக்குத்தான் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நாம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். நான் ஒரு சிறந்த வியாபாரியாக மாற வேண்டும், சிறந்த தந்தையாக மாற வேண்டும், சிறந்த கொடையாளியாக மாற வேண்டும், சிறந்த சமூக சேவராக மாற வேண்டும் என்று எவ்வளவுதான் நாம் கடந்த மாதங்களில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாலும் அந்த மாதங்கள், அந்த நாட்கள் நம்மை ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த ரமலான் அதற்கான ஒரு வாய்ப்பு. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா, சரிப்பா 11 மாதம் நீ அப்படி இப்படி இருந்துட்ட, பரவாயில்ல, இந்த ரமலானை உனக்கு கொடுத்துட்டேன், நான் நரகத்தை போட்டு பூட்டிட்டேன், சொர்க்கத்தை திறந்து வச்சிருக்கிறேன், சைத்தானுக்கு விளங்க மாட்டிட்டேன், வா நம்ம வழிக்கு வா என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு ஒரு பெரிய கொடையாக, பேர் அற்புதமாக, கிடைத்திருக்கிற பெரிய செல்வமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இல்லையா? அப்படித்தானே அல்லாஹ் ஒரு பெரிய கொடையாக தந்திருக்கிறார். நாம் இப்பொழுது நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த 11 நாட்களில் நான் எப்படி இருந்தேன்? இந்த 11 நாட்களில் என்னுடைய தொழுகை எப்படி இருந்தது? இந்த 11 நாட்களில் என்னுடைய இபாதத்துகள் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தன? நான் சுஜூது செஞ்சேன், ருக்கு செஞ்சேன், தக்பீர் கட்டினேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத், என்னுடைய சதக்கா, என்னுடைய தான தர்மங்கள், என்னுடைய தௌபா, என்னுடைய இஸ்திக்ஃபார் எல்லாம் எப்படி இருந்தது என்று சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பாக நாம் இந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பரவாயில்லை, எப்படியோ 20 நாள் ஓடி போச்சுங்க, இன்னும் ஒரு 10 நாள், அடுத்த சனிக்கிழமை வந்துட்டுன்னு சொன்னால் லைலத்துல் கத்ர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வைக்கிறது தான் சட்டம். அதுக்கப்புறம் பெருநாம நம்ம எப்படியாவது எங்கிருந்தாவது இழுத்து கொண்டு வந்து வச்சுருவோம். இந்த வருஷம் நம்ம அப்படி இப்படி இருந்தால் கூட பரவாயில்லை, நம்ம அடுத்த வருஷம் ரமலான் வரும் இல்லை, அப்போ பார்த்துக்கலாம் என்று நாம் முடிவு செய்வோம். ரமலான் அடுத்த வருடம் வரும். ரமலானில் நாம் இருப்போமா இல்லையா என்பது ரப்பின் கரங்களில் இருக்கிறது, ரப்பின் கரங்களிலே இருக்கிறது. எனவே பெருமக்களே, இனி வரக்கூடிய நாட்கள் என்பது ரொம்ப மகத்துவமிக்கவை, ரொம்ப கனமானவை, விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய சொத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதனால் இனி வரக்கூடிய இந்த நாட்களை நாம் கவனமாக கையாள வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு மணித்துளிகளும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய ரிசுக்கு வாழ்வாதாரங்களை அல்லாஹ்விடத்தில் ஹலாலான முறையிலே
பெற்றுக்கொள்வதற்கு நாம் பெரிய போராட்டங்களை நாம் வரக்கூடிய நாட்களில் நடத்த வேண்டும். எனவே இதனுடைய இரவு பொழுதுகளும் சரி, பகல் பொழுதுகளும் சரி, ரொம்ப கவனமாக நாம் கையாள வேண்டும். நம்ம ராத்திரியில் தானே, பகலில் தானே, இன்னைக்கு தானே லைலத்துல் கத்ர், நாளைக்கு அப்படி வச்சுக்கலாம் அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த மகத்துவத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய அந்த புனித மகத்துவத்தை, புண்ணியத்தை, நன்மையை, பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வாளிப்பானா. நாம் எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய அம்சங்களை களைவதற்கான ஒரு வறிய வாய்ப்பாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமி, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்பொழுது அழகு பெறும் தெரியுமா? ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்பொழுது அழகு பெறும் என்றால், தருக்கு மாலா யுகுனி, அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை அவன் வெட்டி எரிஞ்சிட்டாலே அவனுடைய இஸ்லாம் அழகாகிவிடும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத சர்ச்சை, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத இடத்துக்கு போகிறது, தேவையில்லாத வம்புகளை விலைக்கு வாங்குவது, இப்படி உங்களுக்கு எது தேவையில்லையோ, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அதே போல ஆகிரத்தையும் மறக்கடிக்க செய்யும்படியான விஷயங்கள் என்று உங்களுடைய கணிப்பில என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்கள் கடித்து எரிந்து விட்டால் நாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நாம் மாறிவிட முடியும். நம்முடைய இஸ்லாம் அழகு பெறும். இல்லை என்றால் ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை மாறிவிடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய சிற்பிகள் பொதுவாக அந்த சிற்பங்களை செய்வதற்கென்று சில பாறைகளை பார்ப்பார்கள். அந்த பாறைகளை பார்த்தவுடன் எந்த உருவத்தை அதிலே வடிக்க வேண்டுமோ அதை கற்பனையிலே கொண்டு வந்து மிக அழகிய முறையில் ஒரு ஓவியம் வரைவதை விடவும் அழகாக, உடைக்க முடியாத, தகர்க்க முடியாத ஒரு பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 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 உள்ளே இருந்து ஒரு பெரிய மனிதனை வெளியிலே கொண்டு வருவார். நம்ம பார்த்துருப்போம், பெரிய பெரிய சிற்பங்களை, சிலைகளை பார்த்துருப்போம். ஆய்வு மாணவர்கள் கொஞ்சம் பேர் அந்த ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு சிற்ப கலைஞரை சென்று பார்த்து, இப்படி உடைக்க முடியாத மிக கட்டியான கனமான ஒரு பாறையில இருந்து நீங்க எப்படி இப்படி அழகான ஒரு உருவத்தை வெளியில கொண்டு வர்றீங்கன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை. இந்த பாறையில் எது தேவையில்லாத பகுதியோ அதை அகற்றிவிட்டால் உள்ளே இருந்து நான் கற்பனையில் வைத்திருக்கிற மனிதன் வெளியிலே வருவான் என்று சொன்னார். ஒரு பாறையிலே எது எது தேவையில்லாத பகுதியோ அவற்றை அகற்றிவிட்டாலே உள்ளே இருந்து இவர் கற்பனையிலே எந்த உருவம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அந்த உருவம் வெளியிலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே போல நாம் நம்முடைய ரமலானை தீமையான காரியங்களை, தேவையற்ற விஷயங்களை, அவற்றையெல்லாம் நாம் களைந்து அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடிய முறையில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்குவா, முத்தகீன்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே, அந்த தக்குவாவுடைய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்துள் பாரிப்பானார். நாம ஒரு தனிமையில உட்கார்ந்து இருக்கிற பொழுது துஆவில் பல வகை இருக்குது. ஒன்று, நாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வரக்கூடிய துஆக்களை நாம் கேட்பது, அதே போல பெரியவர்கள் கேட்டு அனுபவ ரீதியாக சொல்லப்படக்கூடிய துஆக்களை கேட்பது. இதையெல்லாம் தாண்டி நாம் ரப்பிடத்திலே உரையாடி பழக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் தனிமையிலே உட்கார்ந்து, இந்த பள்ளிவாசலில் வேறு ஏதாவது ஒரு பள்ளிவாசல், இரவு நேரத்தில் எல்லா பள்ளிவாசலும் திறந்துதான் இருக்கும். நமக்கு பழக்கமான பள்ளிவாசலுக்கு போகிற பொழுது நாம பயபக்தியா உட்கார்ந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு பொறுக்காது, என்னடா திடீர்னு முசல்லா விரிச்சு பக்தியா உட்கார்ந்துக்கிற ஆரம்பிச்சிட்டியா நீயும் அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுவான், நம்மளை விட மாட்டான், அவனுக்கு அது உறுத்தும். அதனால எங்காவது ஒரு இடத்தில், நம்முடைய வீட்டிலாவது தனியாக ஒரு முசல்லாவை போட்டு ரப்பிடத்திலே பேசுங்கள், ரப்பிடத்திலே உரையாடுங்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிற, இந்த கையை நான் நினைச்ச நேரத்திலாம் அசைக்க முடியுது, இந்த கால்களை நான் நினைத்த நேரத்திலாம் அசைக்க முடியுது, எனக்கு கண் பார்வையை தந்திருக்கிறாய், எனக்கு பேசும் ஆற்றலை தந்திருக்கிறாய், இந்த குறைபாடுகளோடு எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்திலே உலாவுகிறார்கள், எனக்கு எவ்வளவு நியமத்தை நீ செய்திருக்கிறாய். நாம் ஒரு கணம் தனியாக உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் இப்படி பேச ஆரம்பித்து விட்டாலே, நாம் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய நாவு பேசாது, கண்கள் பேச ஆரம்பித்து விடும். நம்முடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறார். இந்த நவீன உலகம் என்பது எவ்வளவு நோய்கள், புதிய புதிய நோய்கள், ஒரு நோய்க்குள்ள இன்னொரு நோய், அதுக்கு மருந்து சாப்பிட்டா இன்னொரு சைடு எஃபெக்ட், அதுக்கு இன்னொரு மருந்து, இப்படியே நோய்கள் பெருகிக்கொண்டே போகிற ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் அதிர்ச்சிகரமான எந்த நோய்களும் தாக்குதல்களும் இல்லாமல் நாம் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டோம்னு சொன்னால் தெரிஞ்சு போயிடும். நம்ம வெளியில் வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்னை ஆண்டவா நீ நல்லா தான் வச்சிருக்கிற என்று நம்மளை அறியாமல் சொல்லிடுவோம். நாம் ரப்பிடத்திலே தனிமையிலே உட்கார்ந்து பேச வேண்டும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். யாருடைய கண்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அழுது புலம்புகிற, கண்ணீர் வருகிற அந்த கண்கள் இருக்கு பாருங்க, அந்த கண்கள்
நரகத்திலே இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரப்பிடத்திலே நாம் உரையாட வேண்டும், மன்றாட வேண்டும், அவனிடத்தில் பேசி நம்முடைய கோரிக்கைகளை நாம் சொல்ல வேண்டும். அதே போல நாம் இதுவரைக்கும் கிடைத்திருக்கிற நியாமத்துகளுக்கு நாம் நன்றிகளை அவனுக்கு நாம் சொல்லிக்கொண்டே பாராட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள் பாலிப்பானாக. ஆனால் இன்றைய பரபரப்பான உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், துனியாவுக்கு முக்கியத்துவம், ஆகிரத்து விஷயத்தில் நம்ம ரொம்ப அலட்சியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாகிவிட்டது. நான் ஆரம்பத்திலே ஓதியிருக்கக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா. இந்த மனிதர்கள் துனியாவுடைய விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க. யஅலமூன, அவர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா, துனியாவுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. எங்கே முதலீடு போட்டால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு லாபத்தை ஈட்ட முடியும், வியாபாரத்தினுடைய பெருக்கத்தை எப்படி உருவாக்க முடியும், அதிகரிக்க முடியும், புதிய ஒரு கடை திறந்திருக்கிறோம் அதனுடைய பிரான்ச்சை எங்கே உருவாக்கலாம், பணங்காசுகளை எப்படி திரட்டுவது, லாபத்தை எப்படி ஈட்டுவது, வசதி வாய்ப்புகளை எப்படி பெருக்குவது என்று துனியாவுடைய காரியத்தில் அவர்கள் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறார்கள். எல்லா நுணுக்கங்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்துஹும் காஃபிலுன். ஆனால் அவருடைய ஆகிரத்து விஷயத்தில் ரொம்ப அசட்டையாக இருக்கிறார்கள், ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறார்கள். இபாதத்து விஷயத்தில் நாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு சில பண்பாடுகளை கற்றுத் தருகிறது. அந்த பண்பாடுகள் நாம் கடைபிடிக்கிற பொழுது நாம் இந்த துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் நாம் உயர்ந்த ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய ஒரு உயர்ந்த பண்பாடுகளை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. நான் பண்பாடு என்று சொல்வது பொய் சொல்லக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, அதே மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, அதே மாதிரி உண்மையைத்தான் பேச வேண்டும், ஹலாலான சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எந்த பண்பாடுகளை தாண்டி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இது அல்லாமல் இன்னொரு பண்பாட்டை இந்த வசனத்திற்கு கீழே பெருமக்கள் எழுதுகிறார். அது என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிற பொழுது அதனுடைய புறக்காரணையை தாண்டி அதற்கு ஒரு அந்தரங்க காரணமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துனியாவுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்கிற பொழுது இருக்கிற அதே நேரத்தில், துனியாவுடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்கிற அதே நேரத்தில், துனியாவுடைய விஷயத்தில் நாம் ஆர்வமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆகிரத்துடைய விஷயத்திலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமக்கள் நமக்கு சொல்கிறார்கள். இதில் அரபியில் ஒரு வாசகம் இருக்குது, லாஹிர் என்றும் பாத்தின் என்றும் சொல்வார்கள். லாஹிர் என்று சொன்னால் புறத்தோற்றம், வெளிப்படைத்தன்மையானது என்று அர்த்தம். லாஹிர் என்று சொன்னால் அந்தரங்கமானது என்று அர்த்தம். ஒரு விஷயத்தினுடைய இரண்டு பக்கங்களை பார்க்கும் ஆற்றலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுதும் அதனுடைய இரண்டு பக்கங்களை, ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்களை இருப்பதை போல நாம் அந்த விஷயங்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி பார்க்க கற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் துனியாவுடைய வாழ்க்கையில் தோல்வியை அடைய முடியாது. நாம் ஆடைகளை சுத்தப்படுத்துவதைப் போல நம்முடைய உடலையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நாம் முகத்தை அலங்காரம் செய்வதைப் போல நம்முடைய அகத்தையும் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் வெளித்தோற்றத்தை நாம் என்னென்ன அலங்காரங்களை நாம் பூச்சி வேலைகளை செய்கிறோமோ அதையெல்லாம் விட பெரிய அளவில் நம்முடைய கல்வை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்புறத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக உஷாராக இருப்பதைப் போல, நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பதைப் போல அந்தரங்கமான விஷயத்திலேயும் நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இரண்டு பார்வைகளை, ஒரே விஷயத்தில் இரண்டு கோணங்கள் பார்க்கக்கூடிய தன்மையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு பிரச்சனையின் எல்லா பிரச்சனைக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய மனைவி உனக்கு மாறு செய்கிற பொழுது, உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிற பொழுது, நீ பயன்படுத்துகிற வாகனம் பழுதுபட்டு விடுகிற பொழுது, நீ ஒரு தத்துவத்தை, ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனைவி சில நேரத்தில் நம்முடைய பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு முரணாக பேசுவாங்க. இது மாதிரியான கட்டங்கள் சில நேரத்தில் அமையும். நம்முடைய பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, நம்முடைய உத்தரவு கட்டுப்பட மாட்டாங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. நம்முடைய வேலைக்காரர்கள், நாம் சம்பளம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஊழியர்கள், வேலைக்காரர்கள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. இது நமக்கு டென்ஷனையும் டிப்ரெஷனையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொண்டு வரும். என் கையில் கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு நான் ஒரு உத்தரவு போல செய்ய மாட்டேங்கிறான். நேற்று தான் என் பஞ்சாதிக்கு அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி நான் சொன்னால் என்னை எதிர்த்து பேசுகிறான், என் பிள்ளை என் கண்ட்ரோலில் வரமாட்டேங்கிறான் என்று நாம் புலம்புவோம். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள்,
நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு மாறு செய்கிற பொழுது உங்களுடைய வாகனங்கள் பழுதுபட்டு விடுகிறோம். எங்காவது அவசரமாக போகணும், ஒரு 10 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறோம். கரெக்டாக 9:45 வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி மக்கார் பண்ணிடும், சரியாக வேலை செய்யாது. ரொம்ப டென்ஷனாகி கோபமாகி வேத்து வலிஞ்சு வண்டியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுற வேகத்திலேயே அந்த கோபத்தை காட்டும் விதமாக 4 மிதி மிதிப்போம். அந்த இரும்பை போட்டு நம்ம கோபத்தை அப்படி வெளிப்படுத்துவோம். வாகனம் பழுதுபடுகிற பொழுது, உன்னுடைய மனைவி உனக்கு மாறு செய்கிற பொழுது, உன் பிள்ளை உனக்கு எதிராக நடந்து கொள்ளுகிற பொழுது நீ ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ரப்புக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய் என்று புரிந்து கொள். ஒரே பிரச்சனை தான், அந்த பிரச்சனைக்கு 2 கோணம் இருக்கிறது. நாம் வெளிப்படையிலே பார்க்கிறோம், மனைவி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, வேலைக்காரங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளை சொன்னா கேட்க மாட்டேங்கிறது, நம்முடைய வாகனம் பழுதுபடுகிறது. நமக்கு அந்தரங்கத்திலே பெருமக்கள் சொல்கிறார்கள், நீ உன் ரப்புக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது உன்னுடைய கண்ட்ரோலில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உனக்கு எதிராக திரும்பிடுவான். அல்லாஹ் அப்படி திருப்பிடுவான். ஒரே விஷயம்தான், ஒரு விஷயத்தின் 2 பக்கங்களை நீங்கள் பார்க்க பழகி கொள்ளுங்கள். உங்களுடைய புறத்தோற்றத்தை நீங்கள் அழகுபடுத்துவதைப் போல, உங்களுடைய முகத்தை நீங்கள் அழகுபடுத்துவதைப் போல, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, உங்களுடைய ரகசிய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதை பத்திரமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்புற வாழ்க்கையிலே நாம் நல்லவனாக இருப்போம், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பார், சீதேவியாக இருப்பார். அந்தரங்க வாழ்க்கையில் தனிமை கிடைத்து விட்டால், தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு ஏற்பட்டு விட்டால் நாம் என்ன செய்வோம்னா, எல்லாரும் இருக்கிற பொழுது வெளிப்புற வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்வதற்கு தயங்குவோமோ அதையெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்வோம். அதுக்கு சைத்தான் தூண்டிக்கிட்டே இருப்பான். புற வாழ்க்கையில் நல்லவனாக இருப்பதல்ல, அந்தரங்க வாழ்க்கையில் நீ எவ்வளவு நல்லவனாக இருக்கிறாய், அது ரொம்ப முக்கியம். ஒருத்தட்ட கடன் கேட்குறோம், கடன் கேட்க போகும்போதே என்ன நினச்சி கேட்குறாரு அப்படின்னா, இவன் தானே பார்த்து மெதுவாக கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் கேட்டோம்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ கேட்குற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்கணும், நம்ம வாங்கினா சரியான நேரத்தில் கொடுத்துடணுங்கிற நியத்து நமக்கு வேண்டும். எல்லா விஷயத்திலையும் இப்படி ஒரு வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ரகசிய வாழ்க்கையை, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் பத்திரமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு அசாத்தியமான பவரை தருவான். ஏன்னா நம்ம ரகசிய வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில அல்லாஹ் மட்டுமே பார்க்கக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கை. நம்முடைய பெற்றோர்களோ, நம்முடைய ஆப்பாவோ, நம்முடைய உம்மாவோ, நம்முடைய நண்பர்களோ, மனைவியோ, மக்களோ பார்க்காத ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் மட்டுமே பார்க்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் இத்தகில்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை அப்படி பயந்து கொள்ளுகிற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அசாத்தியமான ஒரு பவரை தருவான், வில் பவரை தருவான், ஒரு ஈமானிய வலுவை உங்களுக்கு தருவான். யாருக்கு முன்னாலும் அடிபணிந்து விடாமல் துணிச்சலாக எதையும் பேசக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் உங்களுக்கு தருவான் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள். எனவே வெளிப்படையான வாழ்க்கையில், புற வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாக, சாலிகங்களாக, தோற்றத்தில் அழகான தோற்றம் உள்ளவர்களாக, கோலத்தில் அழகான கோலம் உள்ளவர்களாக இருப்பதை விடவும் அந்தரங்க வாழ்க்கையில் தனிமையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வை நம்ம எவ்வளவு பயப்படுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை நீங்களும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் அலானியா, இறைவா என்னுடைய புற வாழ்க்கையை விடவும் அந்தரங்க வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. எவ்வளவு அருமையான துஆ பாருங்க. அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் அலானியா, சரீரத் என்று சொன்னால் சிறு, ரகசியமான அந்தரங்கமான வாழ்க்கை என்று அர்த்தம். என்னுடைய புற வாழ்க்கையை விடவும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீ சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. வஜஅல் அலானியத்தி சாலிஹா, என்னுடைய புற வாழ்க்கையும் நீ சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டத்திலேயும் தவறாமல் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் உமருடைய பெயரை கேட்கிற பொழுது வல்லரசு நாட்டினுடைய அதிபர்கள் பயந்தார்கள், அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு சந்திப்பதற்காக வேறு வேறு வல்லரசு நாடுகளில் இருந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோம பேரரசுகளில் இருந்து யாராவது சந்திப்பதற்காக வருகிற பொழுது மதீனாவில் உமர் ரலியல்லாஹு தஆலா பெரிய மாட மாளிகையில் குடியிருக்கவில்லை, பெரிய பேலஸை உருவாக்கி ஏசி ரூமுக்குள்ள உட்காரல. யார் கேட்டாலும் எங்க உங்களுடைய ஜனாதிபதி என்று கேட்டா, நீங்க போங்க பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அங்க கையை வச்சு தூங்கிட்டு இருப்பார் பாருங்க. அவர்கள் பார்த்து விட்டு சொல்வார்கள், எங்களுடைய ரோம மன்னர் உமருடைய பெயரை கேட்டாலே இப்படி நடுங்குகிறாரே, அந்த உமர் இவர் தானா? எங்களுடைய பாரசீக மன்னர் உமர் என்று பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்குகிறாரே, அந்த உமர் இந்த உமர் தானா?
என்று வெளிநாட்டு தூதுவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு எளிய தோற்றத்தில் இருந்தவர்கள் ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அந்த அந்தஸ்து எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா அவங்களுடைய ரகசிய வாழ்க்கை, அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பயந்த வாழ்க்கையாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு அவர்கள் ரொம்ப அஞ்சு நடுங்கினார் நாம் பார்க்கிறோம். அந்த ஈமானுடைய விஷயத்தில் அவங்க எவ்வளவு பயந்து அஞ்சு நடுங்கி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுக்கு என்ன பேருன்னா சாஹிபு சிர் என்ற அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய ரகசிய தோழர் என்று அர்த்தம். மதீனா இஸ்லாம் பெரிய அளவில் பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகியதற்கு பிறகு அந்த இஸ்லாமிய ஆட்சி ஹுக்குமத்து நடக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தரங்கத்தோழர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உளவுத்துறை அதிகாரின்னு அர்த்தம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு எல்லா ஆட்சியாருக்கும் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாங்களா இல்லையா, அது மாதிரி அந்த அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான முனாஃபிக்குடைய லிஸ்ட்டை கையில் கொடுத்தாங்க. இதெல்லாம் இவன் நம்ம முன்னாடியே நடிப்பான், அந்த பக்கம் போய் நம்ம இருக்கிற விஷயத்தெல்லாமே அந்த பக்கம் போய் சொல்லுவான், இவங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி ஹஜ்ரத்து அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பெயர் பட்டியலே கொடுத்தாங்க. அவர் வாங்கிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பின்னாடியே போய் அவங்க தோலை தட்டி என்னன்னு கேட்ட உடனே அந்த லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா பார்த்து சொல்லுன்னா. முனாஃபிக்குடைய பெயர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். எந்த உமர் ரலியல்லாஹு தஆலா? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வழியிலே வருகிற பொழுது அதே வழியிலே ஷைத்தான் வரமாட்டான், உமரை பார்த்தால் ஷைத்தானுக்கு பயம் என்று எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பேசுகிறான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா இப்படி ஒரு சட்டம் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்த மாத்திரத்தில் அல்லாஹ் வஹியை இறக்கி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறானே, அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்னோட நபித்துவம் என்பது முடிந்து போயிற்று, எனக்கு பிறகு நபி என்பது கிடையாது, அப்படி வருவதற்கு ஒருவருக்கு தகுதி இருந்தால் அந்த தகுதி உமருக்குத்தான் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முனாஃபிக்குடைய லிஸ்ட்ல என் பேர் இருக்கா பார்த்து சொல்லுன்னு சொல்றதா இருந்தா நாம் எம்மாத்திரம் நம்முடைய ஈமானை நாம் அளந்து பார்ப்போம், நம்முடைய இபாதத்துகளை நாம் அமர்ந்து பார்ப்போம். எப்படி அதுக்கு எந்த அளவில் அது இருக்கிறது, அதுக்கு என்ன மதிப்பீடு, என்ன மார்க்கு நம்ம போடுவோம், யோசித்து பார்க்க வேணாமா? நம்முடைய மறுமை தினத்தில் நம்முடைய மீசான் அது கணக்கக்கூடிய விஷயமாக அதில் என்ன இருக்கிறது என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் அதை செக் பண்ணணும். நாம் தொழுகக்கூடிய தொழுகை, இபாதத்து, வணக்கம், வழிபாடு, திலாவத்து, சதக்கா, தான தர்மங்கள் எல்லாமே நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ்வுடைய தராசில் வைக்கும்போது அது கனம் கூடுதலாக இருக்குமா நாம் செக் பண்ணணும். தனிமையில் உட்கார்ந்துருக்கும் போது அல்லாஹ் இடத்துல பேசும்போது நம்ம செக் பண்ணணும். எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் சுகர் செக் பண்ணுறோமா இல்லையா, பிபி செக் பண்ணுறோமா இல்லையா, பாக்கெட்டில் இருக்கிற அக்கௌண்ட்டை செக் பண்ணுறோமா இல்லையா, பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறோமா இல்லையா, ஒரு தடவை போயிட்டு 2 ரூபா கட் பண்ண உடனே பதறோம். இப்போ தான் நான் பைசா எடுத்தேன் ஏடிஎம்மில், அதுக்குள்ளே 20 ரூபா கட் பண்ணிட்டான், ஏன் கட் பண்ணா, நேற்றும் எடுத்தேன் அப்பவும் இது பண்ணா, அப்படியே நம்ம அக்கௌண்ட்டில் 20 ரூபா குறைஞ்ச உடனே நமக்கு அப்படியே பதறுது. யார் எடுத்திருப்பா? ஒரு 5000 ரூபா 2000 ரூபா கம்மியாயிருச்சுன்னா கொஞ்சாதியும் சந்தேகப்படும். நீ எதுவும் கார்டு எடுத்துகிட்டு போய் பையன்கிட்ட கொடுத்து எதுவும் எடுத்தியா, பையனை நம்ம செக் பண்ணுறோம், நீ எதுவும் தனியாக நான் தூங்கிட்டு இருக்கும்போது கார்டை போய் எடுத்தியாப்பா அப்படின்னு கேட்குறோம். நாம் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் குறைஞ்சா செக் பண்ணுறோம், பிபி செக் பண்ணுறோம், சுகர் செக் பண்ணுறோம், எல்லாமே செக் பண்ணுறோம். நம்முடைய மீசானை நாம் செக் பண்ண வேண்டும், நம்முடைய ஆகிரத்தை நாம் செக் பண்ண வேண்டும். நமக்கு அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமதானை நமக்கு தந்திருக்கிறான். நாம் ஆட்சியாளர்களை நாம் பார்க்கிற பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்தரங்க வாழ்க்கையிலேயும் ரகசிய வாழ்க்கையிலேயும் அல்லாஹ்வோடு நெருங்கிய தொடர்பையும் கனெக்டையும் வைத்திருந்தார்கள். உலகத்தில் எந்த ஆட்சியாளரும் அப்படி கிடையாது. உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் 2 முகம் இருக்கும், 2 வாழ்க்கை இருக்கும். இரவிலே ஒரு வாழ்க்கை, பகல்ல ஒரு வாழ்க்கை, பொதுமக்களுக்கு முன்னால் இருக்கிற பொழுது வாழ்க்கை, தனியாக இருக்கிற பொழுது வேறொரு வாழ்க்கை, 2 வாழ்க்கை இருக்கும். உமர் ரலியல்லாஹுக்கு 2 வாழ்க்கையில் ஒரே வாழ்க்கை தான். வெளியிலையும் ஒரு வாழ்க்கை, உள்ளேயும் ஒரு வாழ்க்கை, பகல்லையும் ஒரு வாழ்க்கை, இரவிலையும் ஒரு வாழ்க்கை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அப்படி இருந்தாங்க. பெரிய பெரிய பிரபலமான ஆசாமிகள், புகழ்பெற்ற ஆசாமிகள் என்று நாம் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கும், இன்னொரு தோற்றம் இருக்கும். அந்த ரங்கத்தில் அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சாலே, நாடு முழுக்க வெடிச்சிச்சே, மீட்டு பிரச்சனை. அவன் எப்படி வெடிச்சது? பெரிய பெரிய ஆசாமிகள், புகழ்பெற்ற ஆசாமிகள், புகழ் வெளிச்சத்தில் இருப்பவர்கள், அவர் என்னை கை வச்சிட்டாரு என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லி அவர்கள் அதுவரைக்கும் கட்டி உயர்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா புகழ் மலைகளும் கீழே தகர்ந்து தரிப்பிடமாக தூள் தூளாக போகக்கூடிய ஒரு ரகசிய வாழ்க்கை எல்லாரும் வச்சிருக்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை குறித்து அறிஞர்கள் பேசுகிற பொழுது இப்படி சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒரு கிதாபுன் மஃப்தூஹுன், திறந்த புத்தகம் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மறைக்க வேண்டிய பகுதின்னு ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மறைக்க வேண்டிய பகுதி என்று ஒன்றுமே இல்லை. ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. உலகத்தில் யார் யார் சுயசரித புத்தகம் எழுதினாலும் அதுல முழுசா சில பக்கங்கள் இல்லாமல் இருக்கும். ஏன்ப்பா இந்த பக்கங்கள்லாம் இல்லை அப்படின்னா, அவர் சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருந்திருப்பாரு, அதெல்லாம் எழுத மாட்டோம் அப்படின்பா. சுயசரிதை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அப்படிக்கற்ற குற்றங்குறை இல்லாத, ஒளித்து மறைத்து வைக்க வேண்டிய பக்கங்கள் என்று எதுவுமே இல்லாத ஒரு திறந்த புத்தகமாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையும் அப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய மக்களாக புற வாழ்க்கையிலேயும் அக வாழ்க்கையிலேயும் லாஹிரிலேயும் பாத்தினிலேயும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கக்கூடிய பெருமக்களாக இருந்தா என்று பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும். உமர் ரலியல்லாஹுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு போராட்ட களத்துக்கு போகிற பொழுது, நீங்கள் ஒரு போர்க்களத்திற்கு போகிற பொழுது எதிரிகளின் எண்ணிக்கையை கண்டு பயப்படுவதை விடவும், நல்லா கவனிங்க, எதிரிகளின் எண்ணிக்கையை கண்டு பயப்படுவதை விடவும் நீங்கள் தனிமையிலே செய்திருக்கக்கூடிய பாவத்தை கண்டு அஞ்சுங்கள் என்று சொன்னார். ஒரு படையிலே பாவிகள் யாராவது இருந்து விட்டால் அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி ஒரு உதவியை செய்வான். அவர்கள் மூமினாக இருக்கிற பொழுது எப்படி பத்ர்ல உதவி கிடைச்சோ அது மாதிரி அந்த போராட்ட களத்திற்கு வரக்கூடிய போராளிகளில் யாராவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவங்களை செய்திருந்தால், யாருக்காவது துரோகம் இழைத்திருந்தால், எந்த மனிதரையாவது அநீதம் செய்திருந்தால், அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அநீதத்தை செய்துவிட்டு போராட்ட களத்திற்கு வருகிற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவியின் காரணத்தினால் அல்லது அவருடைய பாவத்தின் காரணத்தினால் ஈமான் கொண்டதற்காக தர வேண்டிய வெற்றியை நமக்கு தராமல் எதிரிகளுக்கு தந்து விடுவான். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா தாங்கள் மட்டுமல்ல தங்களை சுற்றி இருப்பவர்களும் பாவத்தில் ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. அவருடைய ஆட்சி காலத்திலே ஏழை எளிய மக்களுக்கு பங்கீடு செய்வதற்காக யாரோ ஒரு பெரிய தனவந்தர் ஜெய்தூன் எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாரு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஜெய்தூன் எண்ணெயை தானம் பண்றேன் நம்முடைய அரசாங்கத்துக்கு, நீங்க இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க இந்த எண்ணெயை அவங்களுக்கு பங்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு அறிவிப்பு பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய தனவந்தர் நம்ம ஊருக்கு நம்ம மஹல்லாவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தந்திருக்கிறாங்க, ஜெய்தூன் எண்ணெய், யார் யாருக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த ஏழைகள்லாம் வாங்க அப்படின்ட்டு. இந்த எண்ணெயை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பொறுப்பில் யார் இருந்தார் என்றால் உமர் ரலியல்லாஹுடைய மகன் இருந்தார். ஒரு பேர் ஞாபகத்தில் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா அவர் தான் எண்ணெயெல்லாம் பங்கிட்டு கொடுத்தார். பங்கிட்டு கொடுத்ததற்கு பிறகு கையில் கொஞ்சம் எண்ணெய் ஒட்டி இருந்துச்சு. நம்ம அல்வா சாப்பிட்டா கையில் என்ன இருக்குங்க? எண்ணெய் இருக்கும். குலோப் ஜாமுன் சாப்பிட்டா கையில் கொஞ்சம் பிசு பிசுப்பெல்லாம் இருக்குமா இல்லையா? அது எங்கேயாவது துடைப்போம், காலில் தடவுவோம், கையில் தடவுவோம், எங்கேயாவது தடவுவோம். அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா எண்ணெயெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே தலையில் தடவிட்டார். யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் சொன்னாங்க, ஏழைகளுக்கு சொந்தமான எண்ணெயை ஹலீஃபாவின் மகன் தன் தலையிலே தடவி கொண்டார். உமர் ரலியல்லாஹு சொல்லவா வேணும்? மகனை கூப்பிட்டாங்க, இத்தஹன்த எண்ணெயை பூசினியான்னு கேட்டாங்க. அவர் தயங்கி ஆமாம் நான் பூசினேன் அப்படின்னு சொன்னாங்க. கன்ஃபார்மாக பூசினியா? ஆமாம் பூசினேன் அப்படின்னு சொன்ன பொழுது எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு ஏழைகளுக்கு சொந்தமான எண்ணெயை ஒரு ஜனாதிபதியின் மகன் அந்த ஏழைகளின் அனுமதி இல்லாமல் தன் தடையிலே தடவி கொண்டார் என்பதற்காக அவரை கசையால் அடித்து அவருடைய தலையை மொட்டையடித்தாங்க என்பது வரலாறு. அப்படின்னா எவ்வளவு பேணிக்கையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் துனியாவுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆகிரத்துடைய வாழ்க்கையிலையும் சரி, அவர்கள் வெளிப்படையான வாழ்க்கையிலையும் சரி, அந்தரங்கமான வாழ்க்கையிலையும் சரி, அல்லாஹுவுக்கு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக எல்லா கட்டத்திலேயும் அவர்கள் வாழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களிலேயும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொற்களை நமக்கு கற்றுத்தருகிறான். ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறோம், ஒரு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து நமக்கு ஒரு நிஅமத்து கிடைச்சிச்சு, என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியத்தை ஆற்ற வேண்டும், என்ன சொல்லுவோம்? இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். அதே போல ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை பார்த்தோம், என்ன சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லுவோம். யாராவது ஒருவர் இறந்து போய்விட்டா என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவோம். யாராவது பயணம் புறப்படுகிறார்கள் என்ன சொல்லுவோம்? ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு வான்னு சொல்லுவோம். ஏதாவது தாங்க முடியாத நெருக்கடியும் கஷ்டமும் சிரமம் வருகிற பொழுது என்ன சொல்வோம்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இன்னைக்கு காசாவில் நம்முடைய மக்கள் பெரும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகிற பொழுது எந்த மனிதரும் ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரை யாரும் யா அல்லாஹ் நீ எங்களை இப்படி ஆக்கிட்டேன்னு சொல்லலை.
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையை உச்சரிப்பதை பார்த்து மேலை நாடுகளில் பல பேர் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துகிட்டே இருக்கான். இவ்வளவு பெரிய தாக்குதல்கள், இவ்வளவு பெரிய நெருக்கடிகள், இவ்வளவு பெரிய இழப்புகள், இவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள், வீடு வசிப்பதற்கு வீடு இல்லை, வீட்டை இடிச்சிட்டான். கூட இருக்கிற குழந்தைகளை கொண்டு விட்டார்கள். கூட இருக்கிற மனைவி இல்லை, கணவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அண்ணன் தம்பி இல்லை, எல்லா உறவுகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அழகான முறையை வாழ்ந்திருந்த அவருடைய தெருக்களை காண முடியவில்லை. எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகும் கூட வாயிலே வரக்கூடிய வார்த்தை என்னங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தைகளை கூட அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கும் நமக்குமான கனெக்ஷனை, தொடர்பை இறுக்கமாக்கிக் கொள்வதற்காக தந்திருக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைகள் வேற எந்த சமூகத்துக்கும் இப்படி அல்லாஹ் தரல. வேற யாரா இருக்கட்டும், வேற எந்த மொழியில பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை பார்க்கிற பொழுது, ஏதாவது வியப்பை பார்க்கிற பொழுது, வாவ் வண்டர்ஃபுல் அமேசிங் இதுதான் சொல்லுவான். நம்ம தமிழ்ல எது நடந்தாலும் சூப்பர் தான். இப்படி எப்படி சூப்பர், சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பர், ட்ரெஸ் எப்படி இருக்கு எல்லாமே சூப்பர் தான். அவர் இதுதான் சொல்லுவான். இதை தாண்டி ஒரு வார்த்தை என்பது இல்லை. நாம எல்லாமே இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், இன்னா லில்லாஹ், ஃபீ அமானில்லாஹ், எல்லா வார்த்தைகளும் யாரோடு நம்ம இணைக்கிறதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு நமக்குமான ஒரு கனெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நாம முஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி நமக்கு தெரியுமா இல்லையா? சென்ற ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூர்ல வகுப்புவாத சக்திகளில் சில பேர் அந்த பெண்ணை சூழ்ந்த பொழுது அந்த பெண் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்னங்க? அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்தியா முழுக்க அது ஏற்படுத்தியது. அந்த பெண்ணுக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஆக்டிவிஸ்டுகள் தங்களுடைய முகநூல் பக்கங்கள் முழுக்க அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது ஒரு அசாத்தியமான பவர், ஒரு தைரியம், ஒரு துணிச்சல் நமக்கு வரும். அது சாதாரணமான வார்த்தை இல்லை. இப்படி நாம் வாழ்க்கையில் மட்டுமல்ல அல்லாஹ்வை பயப்படுவது, வார்த்தைகளிலேயும் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷனை, இறுக்கத்தை கொண்டு வரக்கூடிய சொற்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பார்க்கிறோம். நம்ம கண்ணாடி பார்க்கிறோம். கண்ணாடி பார்க்கும்போது நமக்கு ஒரு துஆ சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹல்கி, அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன் தகல்கி. கண்ணாடியில எழுதி ஒட்டியிருப்பாங்க. சில ஊர்களில் பார்த்தோம்னா கண்ணாடியில் அழகா எழுதியிருப்பாங்க, இறைவா என் படைப்பை நீ எப்படி அழகாக ஆக்கினாயோ அதே போல என் குணத்தையும் நீ அழகாக ஆக்குவாயாக. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. 2 பக்கம். படைப்பு மட்டும் அழகாக இருந்தால் போதாது, உன்னுடைய கேரக்டர் அழகாக இருக்க வேண்டும், உன்னுடைய பிஹேவியர் அழகாக இருக்க வேண்டும், உன்னுடைய சுபாவம் நன்று அழகாக இருக்க வேண்டும். நீ அழகை வெளியிலே காட்டுகிற பொழுது இஸ்லாம் என்று சொன்னால் இதுதான் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது ஒரு முஸ்லிமை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேங்க, எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் துண்டு பிரசுரங்களை, நோட்டீஸை, வீடியோ சிடி கொடுக்கறது இல்லை. இந்த என் வாழ்க்கை பாடுறான்னு சொல்லணும். சொல்லுகிற தைரியம் நமக்கு வர வேணுமா இல்லையா? அந்த அகலாக்கும் அந்த குணாதிசயங்களும் நம்மிடத்தில் வர வேண்டும். ஒரு கண்ணாடியை பார்க்கிற பொழுது கூட என் படைப்பை, என் உருவத்தை, என் தோற்றத்தை நீ எப்படி அழகுபடுத்தி இருக்கிறாயோ அதே போல என்னுடைய குணத்தையும், என்னுடைய கேரக்டரையும், என்னுடைய பிஹேவியரையும் நீ அழகுபடுத்துவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். நாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தரார்கள். அதே மாதிரி நமக்கெல்லாம் இந்த வார்த்தை என்பது எப்படி மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இதெல்லாம் நமக்கு அதனுடைய கண்ணியம், அதனுடைய கனம், அதனுடைய மதிப்பு, அது எவ்வளவு வெயிட்டான சொற்கள் என்பது நமக்கு தெரியல. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். கபில் தேவ் இருக்கார்ல, தெரியுமா தெரியாதா? தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுங்களா? அப்புறம் கபில் தேவ் இந்தியாவுடைய கிரிக்கெட் அந்த விளையாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு புகழ்பெற்ற ஒரு கேப்டன். தன்னுடைய கேரியரில் நிறைய அவர் சாதனைகளை செய்திருக்கிறார். அந்த துறைக்கு நிறைய பெயர்களையும் புகழையும் வாங்கி கொடுத்தவர். அவர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு பிற்காலத்தில் வேறு விளையாட்டுகளுக்கு ஒன்றை மேட்ச்சு, இந்த வேர்ல்டு கப்பு, இந்த மாதிரி மேட்சுகளுக்கெல்லாம் அவர் இந்த கமெண்ட்ரி சொல்கிறாங்களா இல்லையா, அந்த கமெண்ட்ரி சொல்கிறதுக்காண்டி அவர் போகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கமெண்ட்ரி சொல்லுவாங்க, ஏதாவது யாராவது 4 அடிச்சிட்டாங்க, ஒரு 6 அடிச்சிட்டாங்க, இல்லை அந்த மைதானத்தில் ஒரு கேட்ச் பிடிச்சாங்க, அப்படி தாவி தாவி அப்படி பிடிக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, கமெண்ட்ரி சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ்னு சொல்லுவார். அவருடைய ஒரு பேட்டி, ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த பேட்டியிலையும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய சுயசரிதியிலையும் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் எல்லாம் நம்ம சொல்கிற வார்த்தையாங்க, அதெல்லாம் அவங்க சொல்கிற வார்த்தை இல்லையா, இதெல்லாம் நீங்கள் புதுசாக சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், வேறு எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்துகிற பொழுது கிடைக்காத ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் எனக்கு இந்த வார்த்தை பயன்படுத்துகிற பொழுது கிடைக்குதுன்னு சொன்னார். சூப்பர்னு சொல்லலாம், அமேசிங் என்று சொல்லலாம், வண்டர்ஃபுல் என்று சொல்லலாம். அதை விடவும் ஆங்கிலத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ எல்லா வார்த்தைகளையும் நாம் தேடி கண்டுபிடித்து சொல்லலாம்.
அவர் சுபான் அல்லா மாஷா அல்லா அப்படின்னு தன்னை அறியாமல் அந்த கமெண்டில் சொல்லுவார். சரி, இந்த வார்த்தையை எப்படிங்க கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டபொழுது அவர் சொன்னார், பாகிஸ்தானிய வீரர்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, என் காதிலே விழுந்திருக்கிறது. நான் ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டேன், அப்போதான் அவங்க எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி பழக்கி விட்டார்கள். அன்றில இருந்து நான் எந்த ஆச்சரியத்தை பார்த்தாலும் எந்த வியப்பை பார்த்தாலும் நான் சுபான் அல்லா மாஷா அல்லான்னு நான் சொல்லி பழகிட்டேன்னு அவர் சொன்னார். பெருமக்களே, நமக்கு இன்ஷா அல்லா நம்ம சொல்லிட்டு நம்ப மாட்டேங்கிறான். நீ தானே, நீ இன்ஷா அல்லா சொன்னால் நடக்குமாப்பா, உன் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அது எப்படி எனக்கு தெரியாதா, நீ எத்தனை முறை இன்ஷா அல்லா சொல்லியிருக்கிற அப்படின்னு அது ஒரு கேலியின் சொற்களாக, ஒரு பரிகாசத்தின் வார்த்தையாக அந்த வார்த்தை நமக்கிடையில் இருக்கிறது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் கனம் என்ன என்பதை இன்றைய நவீன உலகம் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இன்னைக்கு பெரும் ஆட்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த அமெரிக்காவில் ஒரு கருப்பு இனத்தை இளைஞரை போட்டு போலீஸ்காரன் காலை போட்டு நெசுக்கினானா இல்லையா, எனது பிளாக்ஸ் லிவிங்ஸ் மேட்டர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்தவர் ஷான் கிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர். 60 லட்சம் ஃபாலோவர்ஸை கையில் வச்சிருக்கிறார். ஃபேஸ்புக்கில், அதே மாதிரி சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் வந்து 60 லட்சம் ஃபாலோவர்ஸ். ரமதானுக்கு முதல் நாள் இஸ்லாத்துக்கு வந்தார். உமர் சுலைமான் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஒரு மார்க்க அறிஞர். அவர் ஆங்கிலத்தினுடைய உரைகள்லாம் நீங்கள் யூடியூப்பில் கேட்க முடியும். அவருடைய கைகளை பிடித்து அவரும் அவருடைய மனைவியும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னா இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கஃபியாவை கழுத்தில் போட்டதுனால அவரை பல்வேறு விதமான தொந்தரவுகளுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கினார்கள். கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். நோன்பு 8 அல்லது 9 நேரத்தில் இன்னொரு இளைஞர், அமெரிக்காவின் புகழ்பெற்ற இந்த பாப்பிசை பாடகர் இல்லை, இந்த ஹிப் ஹாப்னு சொல்லி ஒரு டான்ஸ் இருக்கா இல்லையா, அந்த ஒரு பாட்டு முயன்னு கையை காலை ஆடிக்கிட்டே ஆடுவாங்க. வார்த்தை கடைசி வரைக்கும் விளங்கவே விளங்காது. கோனார் நோட்ஸ் போட்டாலும் சரி, ஒரு உரை எழுதக்கூடிய ஒரு ஆடத்தை கொண்டு வந்து போட்டாலும் சரி, கடைசி வரைக்கும் வார்த்தை விளங்கவே விளங்காது ஒரு பாட்டு. அந்த பாட்டு அதில் உலகத்திலேயே புகழ்பெற்றவர் லின் ஜான் அவருடைய பெயர். அவர் முடியெல்லாம் விரிச்சு போட்டு கண்ணாடியெல்லாம் ஒரு மாதிரி பெருசாக போட்டு அவர் நிற்கிறாரு. ஒரு பள்ளிவாசலில் பார்த்தா களிமா சொல்லித்தராங்க, இஸ்லாத்துக்கு வராரு. என்ன காரணம்னு கேட்டால் அதுதான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதுதாங்கிறாங்க. எப்படிங்க நாம் பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தை, நாம் சொல்லக்கூடிய அன்றாட புழக்கத்திலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி இன்னொரு மனிதரை அதை கேட்ட மாத்திரத்தில் உடம்பில் ஒரு சிலிர்ப்பையும் நரம்புகளை புடைக்க செய்யும் விதமாக இந்த மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று அவர்களுக்கு எப்படி மனம் வருகிறது? அந்த வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தை. இந்த சொற்கள் எல்லாமே நமக்கும் அல்லாஹுக்குமான ஒரு நெருக்கத்தை தரக்கூடிய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது, அதே மாதிரி நம்ம மாஷா அல்லான்னு சொல்லுகிற பொழுது, அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது நமக்கும் ரப்புக்குமான ஒரு பெரிய நெருக்கத்தை நாம் கொண்டு வருது. யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு எப்போ பாய் தருவீங்க, மாதம் முடியறதுக்குள்ளே தருவோம்ப்பா, இன்ஷா அல்லாஹ் தந்துருவப்பான்னு சொல்லும்போது அது நாம் அல்லாஹ்விடத்தில் போடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். யாரெல்லாம் ஒன்றை முன்னிறுத்தி நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அது போலியான வார்த்தை இல்லை. என்ன பாய், நீங்கள் வாங்கும்போது மாஷா அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் சொல்லி வாங்கினீங்க, அதை நம்பித்தானே பாய் கொடுத்தேன். இப்படிலாம் பேசக்கூடிய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோமா இல்லையா? இந்த சொற்கள் எதுவுமே கேலியான சொற்களோ பரிகாசத்திற்குரிய சொற்களோ அல்லது நாம் இனிமேல் செய்யப்படக்கூடிய தப்புகளிலே இருந்து தப்பிப்பதற்கான சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்ல. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ரகசிய தொடர்பை, அந்தரங்க தொடர்பை ஈடுபடுத்தக்கூடிய சொல்லாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் நாம் பார்க்கிற பொழுது ஒரு ஆச்சரியத்தை, ஒரு பெரிய கட்டிடத்தை பார்க்கிறோம், பெரிய பில்டிங்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பில்டிங்கை பார்க்கிற பொழுது, ஒரு 80 மாடி 90 மாடி பில்டிங்கை பார்க்கிற பொழுது யார் பார்த்தாலும் என்ன சொல்வார்கள்? சூப்பர், அப்படி இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் சுப்ஹான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன அழகாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த பில்டிங் நிற்பதற்கு ஒரு இன்ஜினியரோ ஒரு கொத்தனாரோ காரணம் இல்லைப்பா. அவ்வளோ பெரிய பில்டிங் நிற்பதற்கு யார் காரணம்? அல்லாஹ்வுடைய குதிரத்தினால் நிற்கிறது, அல்லாஹ்வுடைய சக்தியினால் இருக்கிறது. அதனால் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்று மூமின் அப்படித்தான் சொல்லி பழக வேண்டும். எவ்வளோ பெரிய கொடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து கொடுத்துக்கிறாங்க பாருங்க. சின்ன 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 வார்த்தை தான், எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது. நாம் அந்த விஷயத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். எதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் இல்லவே இல்லை. சூரத் தபாரக்கில் ஒரு வசனம் வரும், அவலம் யரவு இல தொய்ரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வயுக்பிதுன மா யும்சிகுஹுன்ன இல்ல ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய வசனத்தில் சுருக்கமாக இப்படி தான் அர்த்தம். வானத்திலே பறவைகள் பறந்து செல்லுகிற பொழுது, பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு மேலே வானத்திலே பறவைகள் பறந்து செல்லுகிற பொழுது அவைகள் தானாக பறக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கரங்கள் அவற்றை தாங்கி பிடித்திருக்கின்றன என்று இந்த வசனம் பேசும். வெளியில பார்க்கும்போது நம்ம அந்த பறவைகளை குறித்த சரித்திரங்களை படிக்கிற பொழுது, அவைகளை குறித்த குறிப்புகளை படிக்கிற பொழுது, அட்லாண்டிகாவிலிருந்து ஒரு பறவை பறந்துச்சுன்னு சொன்னா
அது எங்கேயுமே நிற்காம அப்படியே இந்தியாவுக்கு வந்து சேரும், வேடந்தாங்களுக்கு வந்து சேரும் ஒரு சில குறிப்புகளை பார்க்க முடியும். இப்படி நிறைய பறவைகள், நிறைய வகை. அப்போ எப்படி சாப்பிடும், எப்படி தூங்கும்னா, புறப்படும் போதே எல்லாத்தையும் உள்ள ஏற்றி வச்சுக்கிட்டு தான் புறப்படும். சில பறவைகள் உணவுகளை, தங்களுக்கான உணவுகளை பறந்து கொண்டே சாப்பிடுகின்றன, சில பறவைகள் உறங்கிக் கொண்டே பறக்கின்றன என்றெல்லாம் பறவைகளை குறித்து அறிஞர்கள் வியந்து பேசுவதை பார்க்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மைல்கள், பல்லாயிரக்கணக்கான உயரங்கள், அந்த அத்தனை ஃபீட்டுகளுக்கு மேலே அந்த பறவைகள் பறக்கிற பொழுது அவை தானாக பறக்கவில்லை, ரஹ்மானுடைய கரங்கள் அடியிலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றானே. அப்போ ஒரு ஃப்ளைட்டு பறக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. என்னதான் ஒரு மிக திறமையான ஒரு கேப்டன் அல்லது வந்து ஒரு பைலட் அந்த விமானத்தை இயக்கினாலும் கூட அல்லாஹ்வுடைய கரம் அதை தாங்கி பிடித்திருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபி அமான் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் போயிட்டு வாங்கன்னு சொல்றோம். நம்முடைய வாகனங்களை நாம் இயக்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் போயிட்டு வாங்கன்னு துவா செய்யறது காரணம், எல்லாமே அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய, அவனை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விதத்தில் நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அவர்கள் எந்த காரியத்தை செய்த, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது வேறு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கல்புகளை அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொண்டார்கள், ஈமானை பத்திரமாக அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். அதே மாதிரி அவங்க அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அப்படி இம்ப்ரெஸ் பண்ண பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே ஒரு வசனத்தில் இறக்கினான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வையும் புரிந்து கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களை தவிர வேறு யார் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான், திருப்திப்பட்டு கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை திருப்திப்பட்டு கொண்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இரண்டு கோணங்களை, ஒரு பிரச்சனையின் இரண்டு பக்கங்களை, இரண்டு கோணங்களை, இரண்டு தன்மைகளை பார்க்கும் ஆற்றலை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹ் எதையாவது தர்மம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காசுல அத்தரை பூசி கொடுப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹ் கேட்டாங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஏழை மிஸ்கின்களுக்கு ஏதாவது கொடுக்கும்போது அதில் அத்தரை பூசி கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த காசை மிஸ்கின்களுடைய கைகளிலே கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய ஹசானாவுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்றார். அல்லாஹ்வுடைய ஹசானாவுக்கு என் காசு போகிற பொழுது அது வாசனையோட இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. வெளிப்புறத்திலே பார்க்கிற பொழுது தர்மம் தான், நாம் செய்யக்கூடிய அதே மாதிரியான ஒரு காரியம்தான். அதனால் அந்தரங்க வாழ்க்கையில் இன்னொரு பக்கத்தில் அதற்கு உள்ளே ஒரு நுணுக்கத்தை, அல்லாஹுக்கும் எனக்குமான ஒரு இணைப்பை, ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும் விதமாக இந்த காரியம் இருந்திருக்கு என்று பார்க்கிறோம். எல்லா விஷயத்திலேயும் நாம் ரகசிய வாழ்க்கையிலேயும் அந்தரங்க வாழ்க்கையிலேயும் நாம் அல்லாஹுவை நெருங்க வேண்டும். அப்படிப்பட்ட நெருக்குதல் மிக்க ஒரு வாழ்க்கையை, அவனோடு நெருங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாய்ப்பைத்தான் இந்த ரமலான் நமக்கு தருகிறது. நம்ம வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் அவனுடைய புற அழகை பார்த்தோம் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். பெயிண்ட் எல்லாம் அடித்து அதுக்கு டிசைன்ஸ்னால் கோடுகள்லாம் போட்டு யாரும் பார்த்தா வியக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப இன்டீரியர் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வீடு பார்க்கறதுக்கு வெளியில் அழகாக இருக்கும். அந்தரங்கத்தில் அந்த வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஈமானிய வெளிச்சம் வேண்டும். அங்கே ஈமானிய வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிறவருடைய எல்லாரும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். எல்லாரும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய zikr நினைவு கூறப்படக்கூடிய இடமாக அந்த வீடு இருக்கும் என்று சொன்னால், புறத்தோற்றத்தின் அழகை தாண்டி அந்தரங்கத்திலேயும் அந்த வீடு உட்புறத்திலேயும் அது அழகு பெறுவதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு தேவையான எல்லா வகையான உதவிகளையும் செய்கிறோம். மார்க்க நமக்கு அழகான ஒரு உபதேசம் சொல்லுகிறது, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு அதுக்கு பேர் வைக்கிற, அதுக்கு பால் ஊட்டுற, அதை சீராட்டி வளர்க்குற, அது படிப்பு கொடுக்குற, அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குற, ஓடி ஆடி உழைச்சிருக்கிற எல்லா சொத்தையும் அது பேர் எழுதி வைக்கிற, எல்லாம் நல்ல விஷயம்தான். ஒரே ஒரு நோக்கம், அந்த குழந்தையிடத்தில் நமக்கு எதிர்பார்ப்பு வேணும். என்ன எதிர்ப்புமா? வலதுன் சாலிஹுன் யதுஊலும், அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக இருக்கணும். நான் மௌத்தா போனால் எனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். நாம் வெளியிலே செய்யக்கூடிய எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், அது புறத்தோட்டத்துக்கு அழகாக இருக்கும். அவங்க வாப்பா இறந்து போகும்போது பையனுக்கு அவ்வளோ நிலத்தை இடத்துக்கு எழுதி வச்சிட்டாரு, கடை பில்டிங் எல்லாத்தையும் அவர் அப்போவே இருக்கும்போது பிரித்து கொடுத்தாருங்க. இப்போ அவங்களுக்கு முதல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு என்று வெளித்தோட்டத்தில் அழகாக இருக்கும். அந்த ரங்கத்தில் ஒரு தந்தை எதிர்பார்ப்பது என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளை என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு துஆ செய்யும் பிள்ளையாக இருக்க வேண்டும். நம்ம வழக்கத்தில் தமிழில் சொல்லுவோமா இல்லையா, பேர் சொல்லும் பிள்ளை, பேர் சொல்லும் பிள்ளை. பேர் சொல்லும் பிள்ளை என்னங்க அர்த்தம்? அவர் வஃபாத்துக்கு பிறகு அந்த அப்பாவுக்கு பேர் சொல்ல, அவருடைய பெயருக்கு எந்த களங்கத்தையும் ஏற்படுத்தாத பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. அதுதானே? அப்படி இல்லை. அது பேர் சொல்லும் பிள்ளை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அவருடைய பெயரை சொல்லும் பிள்ளை. யா அல்லாஹ்,
நான் கிடைச்சிருக்கிற வசதி வாய்ப்பு செல்வம் எல்லாமே எங்கள் வாப்பா எனக்கு போட்ட பிச்சை, அவர் இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காது. யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர் குழந்தையாக இருக்கிறது என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அது மாதிரி என்னுடைய வாப்பாவை நீ பார்த்துக் கொள்வாயாக என்று துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்கிற உத்தரவாதத்தை நாம் பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? நமக்கு ஜனாசா தொழுகை நடக்கிற பொழுது அவன் வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பான் ஃப்ரெண்டோட சேர்த்து. ஏப்பா அவங்க வாப்பாக்கு தொழுகை நடக்குது உள்ளே வரலையா? நான் சுத்தமாக இல்லை பயம்பான். ஒரே வாரத்தில் அடிச்சிடுவான். அவனுக்கு ஃப்ரெண்டு தான் அப்பவும் முக்கியம். அப்போ 2 ஃப்ரெண்டு டவுசரை போட்டுக்கிட்டு காதில் கடுக்காமடியே சுற்றிட்டு இருப்பான் பாருங்க, அவன் கூட வெளியே நிற்பான். எப்போ உள்ளே உங்கள் வாப்பாக்கு தொழுகை நடக்குது நீ வரலையா? நான் சுத்தமாக இல்லை பயம்தான். அட சுத்தத்தை பற்றி, தொழுகையை பற்றி, இபாதத்தை பற்றி நாம் இறந்து போனால் நமக்காக தொழுவதற்காக ஒரு பிள்ளையை கூட நாம் பெற்று வைக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்ம அந்த பிள்ளையை பற்றி என்ன பிரயோஜனம்? நமக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? நாம் அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் புறரீதியாக செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள், அந்த ரங்கத்தில் நமக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயர்ந்த குணத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எதை பார்த்தாலும் 2 கோணங்களையும் பார்க்கும் ஆற்றலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடந்தது. என்ன யுத்தங்க? காதிசியா என்ற யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யுத்தம், ஒரு போர். எப்படி ரசூலுல்லாஹுடைய காலத்தில் பத்ர் போர் நடந்துச்சோ அது மாதிரி ஒரு யுத்தம் இந்த காதிசியா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இஸ்லாத்துடைய வாழ்க்கையில் வரலாற்றில் ஒரு பெரிய திருப்புமுனையாக, டேர்னிங் பாயிண்டாக இருந்த ஒரு போர் இந்த காதிசியா என்று சொல்லக்கூடிய போர். அதாவது பாரசீகம் என்று சொல்லக்கூடிய அன்றைய வல்லரசுக்கும் சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் நடந்த ஒரு போர். அந்த போர் நடக்க போகிறது. காதிசியா என்ற இடத்துல லட்சக்கணக்கான பாரசீக வீரர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்படி ஒன்று கூடி இருக்கிற பொழுது இந்த பக்கம் பார்த்தோம்னா முஸ்லீம்கள் ரொம்ப எண்ணிக்கையில் கம்மி, ரொம்ப குறைவான எண்ணிக்கை, சின்ன கூட்டம் தான். அவங்க போய் அங்கே போய் டென்ட் போட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த பாரசீக படையினுடைய தளபதி இருக்கான் பாருங்க, அவன் பேர் ருஸ்தும். நீங்கள் வரலாற்றில் மறந்து விடக்கூடாது. வரலாற்றில் போர்களுடைய வரலாற்றில் ரொம்ப பெரிய தந்திரசாலி, பெரிய சாமர்த்தியசாலி இந்த ருஸ்தும். எந்த போர்லையும் அவன் தோத்தது கிடையாது, பெரிய வெற்றியாளர். அந்த ருஸ்தும் அவருடைய வரலாற்றை பற்றி பார்க்கிற பொழுது எப்படி நெப்போலியனையும் அலெக்சாண்டரையும் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி ருஸ்துமுக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது வரலாற்றில். யுத்தங்களுடைய வரலாற்றில் அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. அவர் இந்த களத்துக்கு வந்தவர் இந்த முஸ்லீம்களுடைய சின்ன படையை பார்த்தோன்னா பக்குன்னு மனசுக்குள்ள ஒரு கிளி வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. அவர் பயப்படுற அளவுக்கு நம்ம சஹாபாக்களை பார்த்தா யாரும் இப்படி ஜாம்பவான்களெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ரொம்ப எளிமையாக ஒரு கிழிந்த ஆடைகளை உடுத்திக்கொண்டு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பார்த்த ஒரு பயம் வந்துருச்சு. அவர் பயப்படுற ஆளும் இல்லை. அப்போ என்ன பண்ணாருன்னா எல்லாரும் பண்ணுறது மாதிரி ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒருத்தரை அனுப்பி முஸ்லீம்களை என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வாப்பா அந்த கூடாரத்தில் போய் சொல்லி அனுப்பினார். அவர் வந்து பார்த்தாரு, நம்பாளுங்க எல்லாம் தொழுதுகிட்டு துவா ஒதுக்கிட்டு குரான் ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் ஆயுதங்களை கூர்திட்டி கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய சஹாபாக்கள் ஈமானை கூர்திட்டி கொண்டிருந்தார். தொழுகையில் அவங்க இபாதத்தில் ஈடுபடுறாங்க. உளவாளி போய் பார்த்து சொன்னார், சார் நீங்களாம் ஒன்று பயப்படாதீங்க, பார்த்தா ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க, சாதாரணமாக என்ன தொழுகிறாங்க, அப்படி ஆண்டவன்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். சொல்ல சொல்ல இவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வல்லரசனுடைய தளபதி, வல்லரசு படையினுடைய தளபதி. அவர் அந்த நம்ம சஹாபாக்கள்ல அபு உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். நான் பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக வர்றேன் அப்படின்னு. ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. பொதுவாக வல்லரசு நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு ஒருபோதும் இணங்காது. ஒரு நாட்டின் மீது ஒரு தாக்குதலை தொடங்கிவிட்டால் அது வர்றது நஷ்டமோ லாபமோ கடைசி வரைக்கும் தாக்கிட்டே இருப்பான். அவன் இறங்கி வரமாட்டான். இறங்கி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வல்லரசுங்கிற பட்டத்துக்கு அது இடுக்காக ஆகிவிடும். நீங்கள் உலகத்தில் கூட எந்த வரலாறை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், வல்லரசு நாடுகள் ஒருபோதும் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வராது. ருஸ்தும் நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன், நீங்கள் ஒரு 6 பேர் கொண்ட குழுவை அனுப்புங்கன்னாங்க. அப்படி அபூ உபைதா ரலியல்லாஹுடைய தலைமையில் 6 பேர் கொண்ட குழு ருஸ்துமை சந்தித்து பேசுவதற்காக அவர்கள் வந்தார்கள். வந்த சந்தர்ப்பத்தில் அந்த 6 பேர் கொண்ட சஹாபாக்குடைய அந்த பட்டியலில் ரிபீ இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தோட்டத்தில் இருந்தாங்க. அவங்க அப்படி எளிமையான தோட்டத்தில் இருந்த போதும் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேராக அவர் குதிரையிலேயே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த தளபதி ருஸ்துமுடைய கூடாரம் இருக்குவாங்க, பிரம்மாண்டமான கூடாரம், அந்த கூடாரத்துக்குள்ளேயே குதிரையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டினோன்னா ருஸ்துமுக்கு கோபம் வந்துருச்சு. பஞ்ச பராரிங்க, சோத்துக்கு வழி இல்லாதவங்க, பார்த்தா இப்படி மிஸ்கினுடைய கோலத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எங்கள் பாரசீக மண் வேணுமோ, எங்கள் பாரசீக மண்ணை நீங்கள் ஜெயித்து விடுவீர்களா அப்படின்னு சொல்லி ஆத்திரப்பட்டு என்ன பண்ணார்னா, தான் கூட இருக்கிற உதவியாளரை கூப்பிட்டு நம்ம மண் உங்களுக்கு வேணுமாம்மா, அதனால் என்ன பண்ணுன்னா ஒரு கூடையில் கொஞ்சம் மண்ணை அள்ளி கையில் கொடுன்னார். அந்த வேலைக்காரர் என்ன பண்ணார்னா ஓடி போய் ஒரு கூடையில் கொஞ்சம் மண்ணை அள்ளி ருஸ்துமுக்கு முன்னாடி ஒன்று வச்சார்.
ருஸ்தும் சொன்னார், அவர்கிட்ட கொடு அப்படின்னார். ரிபீ ரலியல்லாஹுடைய கையில் அந்த மண்ணத்தை கொடுத்தாங்க. கொடுத்த உடனேயே ரபீ ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், பாரசீகத்தினுடைய சாவியை எங்கள் கையிலே ஒப்படைத்து விட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொன்னார். மன்னர் அந்த தளபதி செஞ்ச வேலை என்னங்க? இழிவுபடுத்துற வேலை, அவமானப்படுத்துற வேலை. எங்க மண் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புடி மண்ணை எடுத்து கையில கொடுத்தாரு. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பாரசீகத்துடைய சாவியை, வெற்றி சாவியை எங்கள் கைவசம் ஒப்படைத்து விட்டான் என்று சொன்னார்கள். இந்த தகவல் மன்னருக்கு சொல்லப்படுகிறது. மன்னருடைய ஆலோசகர்கள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து இந்த தகவலை பரிமாறுகிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்முடைய தளபதி இதுவரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை ருஸ்தும், இப்பொழுது ஒரு வரலாற்று தவறை செய்து விட்டார், அவர் முஸ்லிம்களுக்கு நம்முடைய நாட்டை எழுதி கொடுத்து விட்டார் என்று சொன்னார். கடைசியில யுத்தத்தில் முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள், லட்சக்கணக்கான பாரசீக வீரர்கள் தோற்று போனார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலே அந்த வெற்றி நடந்தது என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனையின் இரண்டு கோணங்களை, இரண்டு பக்கங்களை பார்க்கும் ஆற்றலை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத்தருகிறான். அந்த பார்க்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய நெருக்கமான பொழுதுகளை, புனிதமான பொழுதுகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினத்திலே இருந்து நமக்கு தருகிறான். எனவே நாம் நம்முடைய இந்த இபாதத்துடைய காலகட்டங்களில் நாம் அல்லாஹ்வை இன்னும் இன்னும் நெருங்க வேண்டும். நம்முடைய புற வாழ்க்கையில் நாம் எப்படி ஈமானோடும் முஸ்லிம்களுடைய அடையாளத்தில் இருக்கிறோமோ அதே போல நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலையும் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவனுடைய கனெக்ஷனை, அவனுக்கும் நமக்குமான தொடர்பை எல்லா விஷயத்திலையும், கொடுக்கல் வாங்கல் தொடங்கி நாம் பேசுகிற பேச்சு தொடங்கி எல்லாவற்றிலையும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக ஆக வேண்டும். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான வாய்ப்பாக இந்த ரமலானை தந்திருக்கிறான். அந்த ரமலான் சிறந்த ரமலானாக, நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள்பாலிப்பானாக. ரமலான் ஒப்புக்கொள்ளப்பட்ட பெருமக்களுடைய ரமலானை போல நம்முடைய ரமலானையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. இனி வரக்கூடிய நாட்களிலேயும் சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் எந்த விதமான உடல் ரீதியான குறைபாடுகளும் இல்லாமல், எந்த விதமான உடல் ரீதியான பாதிப்புகளும் இல்லாமல் ரமலானுடைய நாட்களை கடத்தவும், இபாதத்துகளிலே மூழ்கவும், இஹ்லாஸை பெற்றுக்கொள்ளவும், தவக்குலை அதிகரிக்கவும், தக்குவாவை இன்னும் மேலும் வலுப்படுத்தவும், ஈமானை இன்னும் வேகமாக பலப்படுத்தவும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பை, ஒரு தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தொல் பாலிப்பானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தொல் பாலிப்பானாக. மருத்துவமனை கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஐசியுவின் அவஸ்தையில் இருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. நம்மையும், நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய குழந்தைகளையும், மனைவி மக்களையும், உற்றார் உறவினர்களையும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தீராத நோய்களில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றி அருள்வானாக. நம்முடைய வாழ்நாளின் கடைசி ரமலானாக அல்லாஹ் இதை ஆக்காமல் இருப்பானாக. மீண்டும் மீண்டும் ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தொல் பாலிப்பானாக. காசாவிலே அதை போன்று இருக்கக்கூடிய பகுதிகளிலே நாம் அல்லாடக்கூடிய, சிரமப்படக்கூடிய, துன்பமடையக்கூடிய அந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தந்தொல் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.